Hi, what's your name? Meenu. Meenu. Yeah. பேரு மீனுவா? அவ்வளவுதாங்க பேரு. இல்ல ஃபுல் நேம் வச்சிருக்கா ஜஸ்ட் நேம் மீனு. ஜஸ்ட் மீனு தான் பேரு. இது என்னங்க புதுசா இருக்கு. ஓகே சூப்பர். சோ உங்க லைஃப்ல யாருக்காச்சும் தேங்க்ஸோ சாரியோ சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க? என்ன ரீசன்க்கா சொல்லுவீங்க? ஓகே. சாரி வந்துட்டு நான் எனக்கே சொல்லுவேன். பிகாஸ் வந்துட்டு நான் வந்து என்னையே நிறைய வந்துட்டு என்ன சொல்றது லைக் கம்பேரிசன்லாம் பண்ணி ஐ ஹவ் புட் மை செல்ஃப் டவுன் லாட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். It's usual thing தானே. யா இட்ஸ் யூசுவல் திங் ஒன்லி பட் இப்போ யோசிக்கும் போது நான் இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இட் ஆல் சீம்ஸ் வெரி ஸ்மால் தோஸ் திங்ஸ். ஓகே. ஸோ அதனால ஐ வாண்ட் டு லைக் சே சாரி டு மை செல்ஃப். ஓகே. அதனால தேங்க்யூ. ஐ வாண்ட் டு லைக் தேங்க் மை அம்மா ஃபார் எவ்ரிதிங் பேசிக்கலி. ஓகே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆக்சுவலா? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐடியா. இல்ல ஸ்கூல்ல டீச்சர். டேய் டீச்சரா? டீச்சரா? நெஸ்ல டீச்சரா? ஓகே. தெரியலையோ. இல்ல இந்த பக்கம் மீன் ஒரு நேம் வைக்கிறீங்க. இந்த பக்கம் வந்து நீங்களே உங்களுக்கு டிமோட்டிவேட் பண்ணிருக்கீங்க. இந்த பக்கம் டீச்சர் டிமோட்டிவேட்டடா இருந்தேன். I was demotivated at a point. Okay, but okay. now I'm like okay. I have the confidence in me like now okay. Okay. I thought you are an IT employee அப்படினு தான் நினைச்சேன். பட் நான் டீச்சர் சொன்னேன்னா I was shocked. பட் ஆனா anyways இந்த மாதிரி அழகான டீச்சர்ஸ் இருந்தானா நான் எப்பவே வந்து கலெக்டரோ இன்ஜினியரோ அட்லீஸ்ட் ஒரு ஃபாரினோ போயிருப்பேன். அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. சாரி வந்துட்டு எங்க அப்பாவுக்கு சொல்லணும். சம்டைம்ஸ் வந்து அப்பப்போ எதனா போய் சொல்றது அந்த மாதிரிலாம் இப்போ வந்தது கூட தெரியாது. ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு தான் சாரி சொல்லணும். தேங்க்ஸ். சும்மா சும்மா அந்த மாதிரி. பட் எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்கல்ல. அப்பாக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு டைம் போய் சொன்னா ஓகே, ஒவ்வொரு டைம் போய் சொல்லிட்டு போனா ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பேன் என்ன. ஓகே. ஸோ அது அப்பாவுக்கு தான் சாரி சொல்லணும். தேங்க்யூ வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு தான் சொல்லணும். பிகாஸ் ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ வந்து நிறைய இடத்துல வந்துட்டு ஷி ஹஸ் பீன் தேர் ஃபார் மீ. ஸோ அதனால ஐ வாண்ட் டு தேங்க் ஹர். நண்பேண்டா. ஹாய் சார். ஹலோங்க. சார் குட் நேம் சார்? கண்ணன். கண்ணன் சார் உங்க லைஃப்ல யாருக்காச்சும் சாரி அண்ட் தேங்க்ஸ் சொல்லணும் யாருக்கு சொல்லுவீங்க? ரெண்டுமே என்னுடைய அப்பாவுக்கு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்பாவுக்கு ஒரு சாரி. ஏன்னா சில சமயம் அப்பா சொன்னதை நான் சில விஷயங்கள் கேட்கல. என்னுடைய அப்பா வந்து ஒரு புகழ்பெற்ற நடிகர். அவர் பேரு லட்சி நடிகர் எஸ் ராஜேந்திரன் சொல்லுவாங்க. அவருடைய மகன் தான் நான். அவர் உண்மையிலே ஒரு ஹீரோவா இருந்தாரு எல்லாத்துலயுமே. ஸோ அதனால அவருக்கு ஒரு சாரி ஒரு தேங்க்ஸ் சொல்ல நான் ஆசைப்படுறேன். தேங்க்ஸ்னா ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் எங்க விஷயத்துல வந்து ரொம்ப சாஃப்டா இருப்பாரு. அம்மா தான் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. எல்லாரும் நினைப்பாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா, அப்படி கிடையாது. வெளிய அரசியல் அந்த மாதிரி இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்தா ஒரு லவபிள் அப்பாவா தான் இருந்திருக்காரு. எந்த அளவுக்கு உங்க ஃபாதரை மிஸ் பண்றீங்க? நான் மட்டும் இல்லைங்க, நிறைய ரசிகர்களும் அப்பா மிஸ் பண்றாங்க. நான் அப்பாவா அவர் இருக்கிறனால நான் ரொம்ப அவரை இன்னைக்கு நான் மிஸ் பண்ணேன். அப்பா அம்மா யார் ரொம்ப பிடிக்கும்? டாடி. டாடி. வை டாடி? எனக்கு எல்லாமே வாங்கி தருவாங்க கேட்டதெல்லாம். ஓகே. மம்மி? மம்மி வாங்கி தருவாங்க. அப்பவே டாடி மட்டும் பிடிக்குதா மம்மி பிடிக்க மாட்டேன்னு சொல்றீங்க? சம்டைம்ஸ் மம்மி அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்களா? சாரி சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க? தேங்க்ஸ் சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க? சாரி சொல்லணும்னா எங்க அம்மாவுக்கு தான் சொல்லணும். தேங்க்ஸ் சொல்லணும்னா என் ஒய்ஃபுக்கு சொல்லணும். என்ன பாதிக்கு பாதி இங்க அங்க பாதி அங்க பாதி வம்பலாம்யா? இல்ல என்ன ரீசன் இருக்கா? ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு மாறிங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அத கண்ணை குத்திக்க கூடாதுல. சாரிக்கு வந்துடலாம். சாரி யாருக்கு சொல்லணும்? எங்க அம்மா ரொம்ப லைஃப்ல கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் ஒரு சிச்சுவேஷன் வரும் இல்லையா? ஸோ அந்த சிச்சுவேஷன்ல என்னால நடுநிலையா எதையுமே சமாளிக்க முடியல. ஸோ என்ன அறியாம சில தவறுகள் செஞ்சிருக்கலாம். அது கூட அதுக்காக நான் சாரி சொல்லலாம். தேங்க்ஸ் வந்து வைஃப் சொல்லிருக்கீங்க. வாட்ஸ் தி ரீசன்? தேங்க்ஸ் சொல்லணும்னா நிறைய விஷயத்துல சொல்லலாம். என்னோட லைஃப் பார்ட்னர் வந்து அவங்க நிறைய எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. நான் வந்து கஷ்டப்படுற நேரத்துல அவங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்ல இருக்காங்க. வீடு மெயின்டைன் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு ஃபண்ட் இஷ்யூ எதுவா இருந்தாலும் அவங்க இல்ல பண்ணுவாங்க. எல்லாரும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லாரும் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த விஷயத்துல அவங்க ஓகே. பர்టిక్యులர் டைம் ஏதாச்சும் மென்ஷன் பண்ண முடியுமா? பர்టిక్యులர் ரீசன் ஏதாச்சும் இருக்கா? ஏதோ ஒரு பர்టిక్యులர் இதுல ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. சோ அப்போ வந்து நீங்க தேங்க்ஸ் சொல்லாம விட்டுருப்பீங்க, மறந்துருப்பீங்க. ஆல்ஸ் நம்ம வைஃப் சொல்லி விட்டுருப்பீங்க. பட் அந்த 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 மொமெண்ட் இன்னைக்கு இப்போ வந்து நீ ரிமூவ் பண்ணி தேங்க்ஸ் சொல்லணும். நான் வந்து வேலை இல்லாம இருந்தேன். ஸோ அந்த டைம்ல எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அந்த டைம்ல எனக்கு வேலையும் இல்லை, அதே சமயத்துல அடிபட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில இருந்தேன். அவங்களும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல ரொம்ப சிரமப்பட்டேன். அப்போ அவங்க தான் ஃபுல் சப்போர்ட்டா இருந்தாங்க. நான் வந்து சாரி வந்து எங்க மம்மிக்கு சொல்லணும், தேங்க்ஸ் எங்க டாடிக்கு சொல்லணும்.
இது அது இல்ல. சாரி சொல்லணும்னா எங்க அம்மாவுக்கு தான் சொல்லணும். தேங்க்ஸ் சொல்லணும்னா என் ஒய்ஃபுக்கு சொல்லணும். ஏன்னா அம்மாட்ட வந்து நான் சம்டைம்ஸ் வந்து கோவப்பட்டிருக்கேன், அதனால அம்மாக்கு நான் சாரி சொல்லலாம். டாடி கிட்ட வந்து எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் கேட்டது என்னமோ அது கரெக்டா வாங்கி கொடுத்துருவாங்க. சோ அதனால நான் எங்க டாடி அப்பாவோட கோபப்பட மாட்டீங்களா? இல்ல, ஏன், என்ன ரீசன்? அம்மாவோட மட்டும் கோபப்படுறீங்க, அப்பாட்ட ஏன் கோபப்பட மாட்டீங்க? அது எனக்கே தெரியல. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது மம்மி வந்து டக்குன்னு ஏதாவது சொல்லும் போது எனக்கு டக்குன்னு கோவம் வந்துடுது, அதனால நான் திட்டிடுறேன். ஓகே. அதனால வந்து நான் மம்மிக்கு சாரி சொல்லணும். டீச்சர்ஸ்க்குலாம் சாரி தான் சொல்ல தேவையில்லையா? டீச்சர்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து காமனா நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். என்ன சொல்லிருக்கீங்க? சாரி சொல்லிருக்கீங்க, தேங்க்ஸ் சொல்லிருக்கீங்க. சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும் ஓகே. எங்க கிளாஸ்க்குள்ள. சோ அதனால நான் பென்சில் வச்சா மிஸ் வர போட்டுக்கிட்டா மிஸ் அத புக்ல கிரிக்கெட்டா மிஸ் அது மாதிரியா? அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளைன்ட் சொல்லிட்டு இருக்கீங்க 1947 ல இருந்து. சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும். அப்புறம் நிறைய அந்த ஹோம்வொர்க் பண்ணாத ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி வரும். சோ அதனால அதுக்கானி நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சாரி சொல்லிருக்கேன், தேங்க்ஸ் சொல்லிருக்கேன். ரொம்ப பிடிச்ச டீச்சர்னா யார்? மிஸ் யார்? எங்க கிளாஸ் மிஸ் ரோஸ்லின் மிஸ். ரோஸ்லின் மிஸ் வை? ஏன்னா அவங்க வந்து காமனா எல்லா டீச்சர்ஸும் கொஞ்சம் கோவப்படுவாங்க, ஆனா இந்த மிஸ் மட்டும் ஆமா இந்த மிஸ் மட்டும் சாஃப்ட்டா பேசுவாங்க எல்லார்கிட்டயும். சோ அதனால குச்சி குட்டி எழுதிட்டீங்களா? எழுதல அப்படிதான் கேப்பாடா? அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. சோ அதனால எனக்கு அந்த மிஸ் மச்சான் ரொம்ப நல்ல டீச்சர். ரோஸ் மிஸ் வந்து உங்களுக்கு மட்டும் ஃபேவரட் இல்ல, எங்களுக்கே ரெண்டு ஃபேவரட் ஆயிட்டாங்க. ஹாய், வாட்ஸ் யுவர் நேம்? சாரதா. சாரதா. ஓகே சாரதா, உங்க லைஃப்ல வந்து யாருக்காச்சும் சாரியோ தேங்க்ஸோ சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க? என்ன ரீசனுக்காக சொல்லுவீங்க? தேங்க்ஸ் வந்து என் அக்காவுக்கு சொல்லுவேன். ஓகே. சாரி வந்து மேபி டீச்சர்ஸ்க்கு சொல்லுவேன். டீச்சர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் அக்காக்கு என்ன ரீசனுக்காக உங்களுக்கு? அக்கா எல்லாமே எனக்கு பண்றா, அவள்தெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். கிடையாது, ஒன்லி இன்கமிங் நோ அவுட் கோயிங். ஆமா, அதனால அக்காக்கு தேங்க்ஸ். அவங்க ஆமான்றாங்க. எதுவுமே பண்ண மாட்டா, டார்ச்சர் வேணா பண்ணுவா. ஓகே, அதனால அக்காக்கு தேங்க்ஸ். டீச்சர்ஸ்க்கு ஏன்னா நிறைய தொல்லை கொடுத்துருக்கோம் ஸ்கூல் டைம்ஸ்ல. யூசுவலா கொடுக்குற எல்லா ஸ்டூடண்ட் கொடுக்குறது தானே? அது இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுத்துருந்தோம். ஓகே, சாரினா டீச்சர்ஸ் மட்டும். ஸ்பெசிஃபிக்கலி யார் டீச்சர் மென்ஷன் பண்ணனும்னா ரொம்ப டார்ச்சர் யாருக்கு கொடுத்துருக்கீங்க? எங்க பிசிக்ஸ் மேம்க்கு. பிசிக்ஸ் மேம். ஓகே, ரொம்ப சோதிச்சிருக்கீங்க. சோ அவங்க சாரி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவங்க சாரி. பிசிக்ஸ் மேம், நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் அவங்க பார்க்கிங் பண்ணிருங்க, மன்னிச்சிடுங்க. பாவம் அறியாப்புல தெரியாம பண்ணிருக்கீங்க, மன்னிச்சிடுங்க. I'm Roshni. Yeah. So thanks na எங்க அம்மாக்கு சொல்வேன். So ஏனா everything for me, that's her. Sorry எங்க அம்மாக்கு தான் சொல்வேன். ஏனா நிறைய டார்ச்சர் பண்ணிருக்கேன். At the same time I would hurt her. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் கோயிங் அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, பட் ஸ்டில் ஐம் ஹர்ட்டிங் ஹர்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ சாரி டு ஹர் ஆல்சோ. சாரி மாம். தேங்க்ஸ். சாரி யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து வேற பர்சன் கொடுக்கணும்னா யார் கொடுப்பீங்க? சாரி எப்படின்னு சொல்லலாம், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லலாம். கடந்த கொஞ்ச நாளா வந்து எல்லாரும் என்ன மீட் பண்ண கூப்பிடுறாங்க, பட் நான் போறது இல்லை, பிகாஸ் ஒர்க்கே கரெக்டா இருக்கு. ஸோ இட்ஸ் பீன் சோ லாங். அவங்க என்ன திட்டாத குறை இல்லை, அடிக்கதான் இன்னும் வீட்டுக்கு தேடி வரல. ஸோ ஐ வில் சே சாரி டு them. பிளான் பண்ணிருப்பீங்க, எத்தனை கூப்பிட்டுருக்காங்க? ஆக்சுவலா எவ்ரி சண்டே, பிகாஸ் வி ஆல் ஒர்க்கிங், ஸோ சாட்டர்டேவும் ஆஃபீஸ் தான். அந்த சண்டே ஒரு நாள் எனக்கு கேட்பாங்க, நான் அப்பயும் நல்லா தூங்கணும்னு வரமாட்டேன்னு சொல்லுவேன். அதெல்லாம் வெளில போறேன்னே சொல்லியிருப்பேன் மாட்டேன், வீட்டில தான் இருப்பேன். பட் முடியறது இல்ல. இப்ப சொல்லிட்டேன், சாரி மாட்டிப்பேன். வீட்டுல தூங்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இல்ல, ஐ வில் ட்ரை டு, பட் ஒர்க்கிங் ஹார்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனதுனால முடியல. பட் அந்த சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் இருந்தா பெட்டரா ஃபீல். ஏன்னா மண்டே போகும்போது அந்த டயர்ட்னஸோட இருக்க முடியாது. அங்க தூங்கினா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அவங்க கூட போனா தூங்கலாம் முடியாது. எங்களுக்கும் ஒரு சின்னதா ஓடாத சேனல்னு ஒண்ணு வச்சிருக்கோம், அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு வச்சு சாவடிப்பாங்க. அது ஆமா, மேஜரா ரெஸ்ட் தேவைப்படுது. சோ அதனால போறது இல்ல. சரி, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்புவோம்.